நாடு முழுவதும் 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இருக்கு, அகில இந்திய அளவுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீலர்களுக்கு பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆயில் நிறுவனம் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு வழங்கினிருக்காங்க. அதுல எந்த விதமான அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யவே இல்லை. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா, சாதாரணமா நடைமுறையில் இருக்கிறது பெட்ரோல் டீசல் டீலர்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது சில நேரத்துல கடன்ல வாங்குவாங்க. அந்த கடன்ல வாங்குற சலுகையை அவங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்ப 3 எண்ணெய் நிறுவனமும் இன்னைக்கு தேவையான பெட்ரோல் டீசலுக்கு உண்டான பணத்தை கட்டிவிட்டு அந்த பெட்ரோல் டீசலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கு தடையின்றி பெட்ரோல் டீசல் கிடைக்கிது. இது ஏதோ ஒரு புரளியா தான் இருக்குது. புரளி கிளப்பி விட்டு அதனால ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால மக்கள் இதனால பீதி அடைஞ்சு பெட்ரோல் டீசலை கேன்ல வாங்கின்னு போய் வச்சுக்கிறது என்ற அவசியம் தேவையே இல்லை. நார்மலா எல்லாரும் எப்பொழுது பெட்ரோல் டீசல் வாங்குற மாதிரி வாங்கின்னு போய் இருந்தாங்கனாக்கா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. திடீர்னு சாதாரணமா வர ஒரு கிரௌட்ல இருந்து அது 3 மடங்காவோ 4 மடங்காவோ அங்க அந்த இடத்துல பெட்ரோல் டீசல் வாங்க வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு விற்பனை செய்யற சராசரி இதுல இருந்து 3 நாளுக்கு உண்டான விற்பனை அவருக்கு என்ன ஆகும், வித்து போயிட போகுது அவருடைய ஸ்டாக்கு. இதுதான் ஆர்டிபிஷியல் டிமாண்ட் ஆகுறது.